சே, இப்பதான் என் கனவு நினைவாகும்னே தெரியல. காலேஜ் முடிச்சுட்டு எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் இப்படி உட்காந்துக்கிட்டு சோகக்கீரை தான் பாடிட்டே இருக்கான். என்னன்னு கேட்போம். என்னடா அறிவு, பொழுது விடிஞ்ச போது இந்த டப்பாவை நோண்டிக்கிட்டே இருக்கா. படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு தோணுதா இல்லையா உனக்கு? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சும்மாலாம் இல்லப்பா. வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஊர்ல இயற்கை விவசாயத்தை வச்சு எப்படி பிசினஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பிளானு மண்ணுல இறங்குனாதான் சோறு. நீ என்னமோ பட்டனை தட்டுனா காசு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் கண்ணை சிட்டிக்கு போய் வேலை பார்த்து மாச சம்பளத்தை அவனோட அப்பா கையில தான் கொடுத்துட்டான். நீயும் தான் இருக்கியே. இந்த அப்பா எப்பவும் இப்படிதான். நம்ம என்ன சொல்ல வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அறிவு, அப்பா ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டாருயா, அதுக்காண்டி சாப்பிடாம இருக்காத. இல்லம்மா, அப்பா என்னை எப்பவும் ஒரு முட்டாளா தான் பார்க்குறாங்க. நான் யோசிச்சு வச்சிருக்கிற ஐடியா மட்டும் ஜெயிச்சிச்சுன்னா அது நம்ம ஊருக்கே பெருமை தரும். அதுக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. இதோ அச்சுக்கோ அறிவு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பிளான் என்னன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம், ஆனா நீ அதுல ஜெயிச்சு காட்டணும். ரொம்ப நன்றிம்மா. நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்கள் மோதிரத்தை திருப்பி கொடுப்பேம்மா. எப்படியோ மோதிரத்தை எடுத்துகிட்டு சிட்டிக்கு வந்துட்டேன். அங்கே யார் போகிறா? அந்த கார் இவ்வளோ லக்ஸரியாக இருக்கே, அது யாராக இருப்பாங்க? இவனா? இது 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 அவன் இல்லை.